ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். போன வீடியோ பார்த்துருப்பீங்க. தாம்பரத்துலேருந்து ராமேஸ்வரம் வந்திருப்போம். இப்போ வந்து நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து மதுரை வரைக்கும் போகிறோம். மதுரை வரைக்கும் நம்ம எந்த வண்டியில் போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு 11:40க்கு எடுத்து ஒரு 3:20 வாக்கில் இட்டுன்னு போயிட்டு நம்மளை மதுரை ரீச் பண்ண வைக்கிற பேசஞ்சர் ட்ரெயினில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அப்படியே நம்ம ட்ரெயின் நம்பரை பார்த்துலாங்க. 56714 ராமேஸ்வரம் மதுரை பேசஞ்சர். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கனெக்டிங் மூலிமா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து மதுரைக்கு போயிட்டு மதுரையிலேருந்து நீங்கள் வந்து சென்னை போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயமா இருக்குது இந்த வண்டி கனெக்டிங் மூலமாக. இதனாலே நிறைய மக்கள் வந்துட்டு இந்த வண்டியை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இங்கே வந்து அந்த சுற்றி பார்த்துட்டு எல்லாமே டூரிஸ்ட் பிளேஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு இந்த வண்டி ஏறத்துக்கும் டைமிங் கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா மேகம்லாம் சூழ்ந்துட்டு இருக்குது. பேக்கில் ஒரு சரியான மழை பெய்ய போகுது போல் இருக்குது. நம்ம அந்த பாம்பன் பிரிட்ஜை வந்து அந்த நைட்டு தாம்பரம் ராமேஸ்வரம் வண்டியில் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியல. இப்போ வந்து நல்ல பகல் டைமு, மேகம் வேறு இப்படி இருக்குது, சூப்பராகவே இருக்குது. கிளைமேட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். வாங்க நம்ம அதுக்கு முன்னாடி போய் டிக்கெட் எடுத்துடலாம். மிச்ச டீட்டெயிலாம் வந்து உள்ளே போய் பார்க்கலாம். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ரிட்டையரிங் ரூம் இந்த ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. இது வந்து உள்ளே என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டுலாம் தெரில. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பில்டிங்லாம் புதுசாக ரெடி பண்ணின்னு இருக்காங்க. சூப்பராக அந்த கோயில் கோபுரம் மாதிரி சூப்பராகவே ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே உள்ளே போகலாம், பிளாட்ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல ஷோ ஆகிட்டு இருக்கு. D1லேருந்து இன்றைக்கி நம்ம வண்டி டிபார்ச்சர் ஆக போகுது. நம்ம வெளியே தான் சொல்லியிருப்போம் கருமேகம்லாம் சூழ்ந்துட்டு இருக்குது, மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி உள்ளே வந்த உடனே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி இருந்ததுன்னா அந்த பாம்பன் பிரிட்ஜு மேலே போய் ட்ரெயினுக்கு போகும்போது சூப்பராகவே இருக்கும். என்ன ஒன்று கேமரா தான் வீடியோ எடுக்க முடியாது, ஃபோனை வெளியே நீட்டி பார்த்துக்கலாம். வாங்க. நம்ம ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்ட்ரு உள்ளே வந்த உடனே பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து முன்பதிவு பயணச்சீட்டு கூட எல்லாமே இருக்குது. ரிசர்வேஷன் எல்லாமே பண்ணிக்கலாம். பயணச்சீட்டு, புக்கிங் ஆஃபீஸ் எல்லாமே. நம்ம ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா கிளாக் ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நீங்கள் வந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே போட்டுருக்கு பாருங்கள், 24 ஹவர்ஸ் வந்து 15 ரூபா. இப்போ மதுரையிலேருந்து நம்ம ராமேஸ்வரம் வரைக்கும் எலக்ட்ரிக் இன்ஜின் தான் ஃபுல் பண்ணிட்டு வந்தது. இப்போ நம்மளுக்கும் போகும்போதும் எலக்ட்ரிக்கல் தான் கொடுப்பாங்க. நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரேக் ஷேரிங் கொடுத்துருக்காங்க. இந்த ரேக் ஷேரிங் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ராவல் பண்ணின்னு இருக்கிறது வந்து ராமேஸ்வரம் மதுரை, அப்புறம் வந்து மதுரை டு திண்டுக்கல், திண்டுக்கல் டு விழுப்புரம். மறுபடியும் காலையில் இதே ரிட்டர்ன் டைரெக்ஷனில் ரன் ஆகும் இந்த வண்டி. இன்னைக்கு நம்மளை ராமேஸ்வரத்தில் இருந்து மதுரை வரைக்கும் ஃபுல் பண்ணிட்டு போகிற லோக்கோ எதுன்னு பார்த்தீங்கன்னா WAP4 அரக்கோணம் ஷெட்டு. நம்ம ஊரோட இன்ஜின் எங்கெல்லாம் வந்து உழைக்குதுன்ற மாதிரி நம்ம ஊர் இன்ஜினே கொடுத்துருக்காங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த லைனில் வந்துட்டு எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கு தான் முடிஞ்சு இப்போ எலக்ட்ரிக்கல் லைனில் தான் ஓடின்னு இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பராகவே இருக்க போகுது ஜெர்னி. இது ஃபுல்லி அன்ரிசர்வ்டு ட்ரெயின் என்னதுனால நீங்கள் ஓப்பன் டிக்கெட்டை வாங்கிட்டு நீங்கள் எந்த கோச்சில் வேணால் ட்ராவல் பண்ணலாம். இப்போதைக்கு இங்கே இருக்கிற க்ரௌடு வந்து நான் காட்டுறேன், போக கண்டிப்பாக ஃபில் ஆகும் நீக்கிறாங்க, பார்ப்போம். இப்போ நம்ம ட்ரெயினோட கோச் உள்ளே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. உள்ளே யாருமே இன்னும் வரல. பேக்கில் எல்லாம் ஏறிட்டாங்க. ஃப்ரண்ட்டில் எல்லாம் நடந்து வரணும்னு சொல்லிட்டு யாருமே வரல. அதனால் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே காலியாக தான் இருக்குது. அதனால் நாங்கள் ஃப்ரண்ட்லேயே தான் ஏறி இருக்கோம்.
நம்ம வந்து இன்ஜினுக்கு அடுத்து ஒரு 3வது கோச்சில் தாங்க நம்ம சீட்டு பிடிச்சிருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா சைடில் ஒரு நல்ல ஜன்னல் சீட்டே பிடிச்சாச்சு. சூப்பராகவே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஃபேன் சுவிட்சு கொடுத்துருக்காங்க, சார்ஜர் ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, மேலே லைட்டு ஃபேனு, அப்படியே நம்ம பேக் வைக்கிறதுக்கான மேலே. அதுக்கு முன்னாடி நம்ம பாத்ரூம்லாம் எப்படி க்ளீனாக இருக்கா பார்த்துட்டு வந்துடலாம். தண்ணிலாம் நல்லா பெருதுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, அவ்வளோ அருமையாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. என்னங்க பாம்பன் பிரிட்ஜு மேலே போகிறதுக்கு ரெடியா? வாங்க, ட்ரெயின் எடுக்க போகிறாங்க. உள்ளே போயிட்டு உக்காந்து அந்த பாம்பன் வியூவை ரசிக்கலாம். இது வரைக்கும் நான் வந்து பாம்பன் வியூ இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இதுதான் எனக்கும் ஃபஸ்ட் டைம். நீங்கள் யாருன்னா புதுசாக பார்க்குறதா இருந்தீங்கன்னா என் கூட சேர்ந்து அப்படியே என் புது அனுபவத்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோவில் காட்டுறேன், நீங்களும் அப்படியே பாருங்கள். இது ஒரு நல்ல பெண்டுங்க, வண்டி அப்படியே வளையுது சூப்பரா. நம்ம இப்போ பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. சூப்பராகவே இருக்குது, மரம், அந்த செடி, ஆகா சூப்பராகவே இருக்குங்க இந்த ஸ்டேஷனு. நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டாப்பான பாம்பனை ரீச் பண்ணிட்டோங்க. ஸ்டேஷன் அவ்வளோ அருமையாக இருக்குது, சூப்பராகவே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த ஸ்டேஷனு. இங்கே வந்து க்ரௌடு வந்து ஃபில் ஆகுது, நிறைய பேர் வந்து ஏறுறாங்க, போர்டிங்காக ஆகுது. இப்போ அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு அந்த ராமேஸ்வரம் அந்த பாம்பன் பாலம் அதை தான் பார்க்க போகிறோம். சூப்பராகவே இங்கேருந்து பார்க்கறதுக்கே நல்லாவே தெரியுது. நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு எப்படி இருக்க போது தெரில. என் கூட நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள், வாங்க. என்ன மக்களே, ரெடியா? நம்ம இப்போ பாம்பன் பிரிட்ஜு மேலே போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானும் போகிறேன், என்ஜாய் பண்ணுங்க. வா மக்களே, அருமையாக இருக்குங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டுங்க நிறைய நிற்கிதுங்க. இந்த சந்திலையும் போட்டுங்களாம் போயிட்டு வருது, குட்டி போட்டுலாம். அங்கே பார்த்தீங்கன்னா மேலே இருந்து மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க இந்த ட்ரெயின் கிராஸ் ஆகிறத. அப்படியே கீழே பாருங்களேன், பா பயங்கரமாக இருக்குங்க.
வா 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 மக்களே, வேற மாதிரி. நம்ம லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு வந்து பார்த்தங்க, இது அதை விட செமையா இருக்குங்க. பயங்கரமா இருக்கு. அப்படியே புகை மண்டலமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படியே பாக்குறதுக்கு. நீங்களே பாருங்க. நம்மளோட ரெண்டாவது ஆல்ட்டான மண்டபத்தை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வண்டிக்கான டிக்கெட் ப்ரைஸ் பார்த்துடலாம். ராமேஸ்வரத்துலேருந்து மதுரை வரைக்கும் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ராமேஸ்வரம் மதுரை பேசஞ்சரில். உச்சிப்புலின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷனை வந்து ரீச் பண்ணியிருக்கோம் மக்களே. நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து மதுரை வரைக்கும் நடுவில் இருக்கிற எல்லா இன்டர்மீடியட் ஸ்டாப்லேயும் இந்த வண்டி நின்று தான் போகுது.
நல்லா விழுகுது. என்னம்மா நல்லா போட்டா விழுகுது. இந்த ரூட்டில் ஒரு முக்கியமான ஆல்ட்டான நம்ம ராமநாதபுரத்தை ரீச் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியோட பேசிக் டீட்டெயில் பார்த்துடலாம். ட்ரெயின் நம்பர் 56714 ராமேஸ்வரம் மதுரை பேசஞ்சர். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த வண்டிக்கு 15 ஆல்ட்டு கொடுத்துருக்காங்க. 161 கிலோமீட்டரை 3 hours 40 minutes கவர் பண்ணுது இந்த வண்டி. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் வண்டின்னே சொல்ல முடியாதுங்க. வண்டி வந்து எப்போவுமே ஒரு 100லேயே டச் ஆகிற மாதிரியே ஸ்பீடு போயினே இருக்குது. பேசஞ்சர் வண்டி இவ்வளோ ஸ்பீடாக ரன் ஆகுமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் 100 கான்சியஸாக 100 டச் பண்ணி வண்டி மூவ் ஆகின்னு இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா பரமக்குடியிலேருந்து டிபார்ட் ஆகிட்டு போயின்னு இருக்குங்க. இப்போ இந்த வண்டிக்கான ஒரு கோச் பொசிஷனை மட்டும் பார்த்துடலாம். இந்த வண்டியில் மொத்தம் 11 கோச் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு SLR, ஒரு பேக்கில் ஒரு LPR வந்துடும். மொத்தம் 9 அண்டர்சோல்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த வண்டியோட கோச் பொசிஷன்.
இந்த ரூட்டில் முக்கியமான ஜங்ஷனான மானாமதுரை ஜங்ஷனை ரீச் பண்ணியிருக்கோங்க. இங்கேருந்து நம்மளுக்கு வந்து மதுரைக்கு லைன் சேஞ்ச் ஆகுதுங்க. ஸ்ட்ரெயிட்டாக போகிற லைன் பார்த்தீங்கன்னா காரைக்குடிக்கு போகிற லைனு. நம்ம லெஃப்ட் எடுத்து மதுரை லைனில் ஜாயின் பண்ணிடுவோம். நம்ம ரைட் சைடில் போகிற லைன் தாங்க காரைக்குடிக்கு போகிற லைனு. நம்ம லெஃப்ட் எடுத்து மதுரைக்கு போகிற லைனில் ஜாயின் ஆகிட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா மானாமதுரை ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட்டு கட் ஆகிட்டு இந்த மதுரைக்கு போகிற லைனில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற ஸ்டாப்பு பார்த்தீங்கன்னா ராஜ கம்பீரம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாச்செட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷனை வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி உள்ளே வந்த உடனே சரியான மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேலே சரியான கருமேகமாக ஆகிடுச்சு. ஏதோ ஒரு வண்டி வரதுக்கான கிராசிங் இது, அதான் வெயிட் பண்ணியிருக்கோம். என்ன வண்டின்னு சொல்லிட்டு கீழே போடுறேன் பாருங்கள். ஆப்போசிட்டில் போயினுக்கிறது பார்த்தீங்கன்னா மதுரை ராமேஸ்வரம் வண்டிங்க. திருப்புவனம்னு சொல்லிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனை வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. இன்னும் நம்மளுக்கு ரெண்டு ஸ்டாப்பு தான் இருக்குது. வாங்க அப்படியே ட்ராவல் பண்ணி போயினே இருக்கலாம். பின்னாடி வந்து அமிர்தா எக்ஸ்பிரஸ் வந்துன்னு இருக்குது. சிலைமான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷனை ரீச் பண்ணியிருக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து மதுரை ஈஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு மதுரை தான்.
ராமேஸ்வரம் மதுரை பேசஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா பிரைமரி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் பண்ணுறாங்க. செகண்டரி மெயின்டெனன்ஸ் மட்டும் தான் ராமேஸ்வரத்தில் பண்ணுறாங்க இந்த பேசஞ்சருக்கு. நம்ம மதுரை ஜங்ஷனோட என்ட்ரன்ஸுங்க இது. ஃபஸ்ட் இங்கே தான் பழைய என்ட்ரன்ஸ் இருந்தது. இப்போ அதை இடிச்சிட்டு இப்போ புதுசாக கட்டின்னு இருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே பெரியசாக மேலே கோபுரம் மாதிரி ஏதோ கட்டின்னு இருக்காங்க. ஒரு பிரம்மாண்டமான மதுரை ஜங்ஷன் என்ட்ரன்ஸ் ரெடி ஆகின்னு இருக்குது. ஒரு 5 நிமிஷம் சீக்கிரமாக நம்ம வந்துட்டு மதுரை ஜங்ஷனை வந்து ரீச் பண்ணிட்டோங்க. சூப்பராகவே இருந்தது ட்ராவலு. அந்த ரூட்டு சீனிக்கான ரூட்லாம் சும்மா அருமையாக இருந்தது. சூப்பரான ட்ரெயினாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுவது ட்ராவல் வித் நாகராஜ். டாடா, பை பாய்.